ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு உளுந்து உருண்டை பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். ஸோ 2 கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்து நல்லா கைவிடாமல் ஒரு பேனில் ட்ரையாக வறுத்துக்கணும். ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இது கருப்பு உளுந்துக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதுகு எலும்புக்கு ரொம்ப நல்லது, கால் மூட்டுக்கெல்லாம் கூட நல்லது. இது வெறும் நம்ம ஸ்வீட் தான் பண்ண போகிறோம்னு இல்லை, வேறு அளவும் பண்ணலாம். அடுத்தது சர்க்கரை 2 கப் எடுத்துக்கணும். 2 கப் உளுந்துனா 2 கப்பு சர்க்கரை ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கணும். ஸோ இந்த சர்க்கரையை அப்படியே போடாமல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிக்சியில் எடுத்து போட்டு பொடி பண்ணணும். அது கூட கொஞ்சம் 4-5 ஏலக்காய் அதை போட்டுக்கிட்டு பொடி பண்ணி ஒரு பெரிய பிளேட்டில் போட்டுக்கணும். எதுக்கு பெரிய பிளேட்னால் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கருப்பு உளுந்து எடுத்து மிக்சியில் அரைக்க போகிறோம். அதையும் அரைச்சி பொடி பண்ணி இந்த தட்டிலையே போட்டுக்கணும். ஸோ இது முதுகு எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த கருப்பு உளுந்து கஞ்சி கூட பண்ணலாம், களி பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணலாம். அடுத்து இந்த கருப்பு உளுந்தை அரைச்சி அந்த சுகரோடையே நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஒரு கடாயை வச்சு, இதுக்கு பேஸே நெய் தான். நெய்யை ஊற்றி தான் உருண்டை பிடிக்க முடியும். அதனால் நெய்யை ஊற்றிட்டு அதில் ஒரு 5-6 முந்திரி போட்டுக்கணும் உடச்சி. ஸோ அது ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்க நேரம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சுகர் பவுடரையும் அந்த உளுந்து பவுடரையும் இது பண்ணிகிட்ருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி போட்டு வறுத்து அதை எடுத்து அந்த மாவில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். கட்டிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதால நம்ம என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா ஒரு பக்கம் சுகர் இருக்கும், ஒரு பக்கம் சுகர் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த கருப்பு உளுந்தை வச்சு என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கருப்பு உளுந்து வடை பண்ணலாம், கருப்பு உளுத்தங்களி பண்ணலாம். கருப்பு உளுத்தங்களி எப்படி பண்ணலான்னா, கருப்பு உளுந்து மாவை அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது ஈரமாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு வெல்லம் தண்ணி கொதிக்க விட்டு அதில் அந்த மாவை போட்டு அப்படியும் ரெடி பண்ணலாம். இல்லைன்னா நார்மலாக இட்லி மாவு அரைக்கும்போது நார்மல் உளுந்துக்கு பதில் கருப்பு உளுந்து உரைச்சி அரைச்சி அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ்லேயும் என்ன பண்ணலாம், இந்த கருப்பு உளுந்தை எடுத்துக்கலாம். நான் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னோடய குழந்தைக்கு ஸ்வீட் பிடிக்கும். அதனால் நான் இந்த கருப்பு உளுந்தில் ஒரு ஸ்வீட், அவளுக்கு வெளியிலேருந்து நம்ம வேறு ஸ்வீட்டை வாங்கி கொடுக்கறதுக்கு வீட்டிலே ஹெல்த்தியாக நம்மளால் முடிஞ்ச சின்ன விஷயங்களை பண்ணலாம். ஸோ அப்படின்னு யோசித்து இந்த கருப்பு உளுந்த உருண்டையை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கணும். அதான் ஒவ்வொரு உருண்டையிலையும் இந்த ஒவ்வொரு முந்திரியும் இருக்கா மாதிரி பார்த்துக்கலாம். இந்த உருண்டைகள் எத்தனை நாளைக்கு நல்லா இருக்குன்னா, ஒரு 1 வீக் to 10 days வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம நல்லா வறுத்துருக்கோம் உளுந்தை, அதனால் எதுவும் ஆகாது. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, உருண்டை பிடிக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு உருண்டைகளையும் நல்லா அழுத்தி பிடிக்கணும். இதை லைட்டாக பிடிச்சோன்னா பிடிக்க வராது, நல்லா அழுத்தி பிடிக்கணும். ஸோ நான் ஒவ்வொரு உருண்டைகளாக உருட்டி எடுத்து வைக்க போகிறேன். நம்மளுடைய கருப்பு உளுந்து உருண்டை ரெடி ஆகிட்டுருக்கு ஆல்மோஸ்ட்டு. சரி, இப்போ நீங்கள் இந்த கருப்பு உளுந்த வடையை எப்படி தெரியுமா பண்ணலாம், வெறும் உளுந்தை வச்சு பண்ணுறத விட இந்த உளுந்தை வச்சு பண்ணுறம்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொரப்பாக அரைச்சிக்கலாம். கொரப்பாக அரைச்சி இந்த மிளகு விடலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாம் இந்த கருப்பு உளுந்தை. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நொய்யை வச்சு கஞ்சி பண்ணுவோம். நொய்யை வச்சு மட்டும் கஞ்சி பண்ணாமல் கருப்பு உளுந்தையும் நொய்யை கொஞ்சம் போட்டுக்கிட்டு இதை வறுத்துட்டு இது நொய் கூட போட்டுவிட்டு, நொய் எப்படி வேக வச்சு நம்ம கஞ்சி பண்ணுவோமோ அந்த மாதிரி நொய் கஞ்சி பண்ணுற மாதிரி இந்த உளுந்தையும் அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வேறு என்ன சொன்னேன், கருப்பு உளுந்தை களியும் செய்யலாம். இப்போ நான் களியாக செஞ்சு கொடுத்தேன்னா, இப்போ இருக்கிறதுக்கு என் பொண்ணு சாப்பிட மாட்டா, இப்போ இருக்க ஏஜுக்கு. பட் குழந்தைங்கள்லாம் பெரியவங்களாக ஆகும்போது, பெரிய பொண்ணாக ஆகும்போதெல்லாம், அதாவது மெச்சூர்ட் ஆகும்போது என்ன கொடுப்பாங்கன்னாக்கா, இந்த மாதிரி கருப்பு உளுந்து களி தான் கொடுப்பாங்க. அதில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டி கொடுப்பாங்க. நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, நெய் ஊற்றிருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம பண்ணுற டிஷ்ஷும் வேறு என்னென்னாக்கா, சர்க்கரை போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்,